வாழ்த்த வயது இல்லைன்னு சொல்லுவாங்க. வாழ்த்துறை வழங்க வயதே தேவையில்லை, உரை தானே. என்னுடைய முதல் படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடித்தார். அதிலேருந்து எங்களுடைய பயணம் வந்து நெடுந்தூர பயணம். நான் 46 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 படம் அவர் என் படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவருக்கு திறமையானவர் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நான் அதை மீறி ஒரு ஒரு மனிதாபிமானம், அப்புறம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது யாராலையும். அவரோட பழகினவர்கள் வந்து லைக் ரமேஷ் கண்ணாக்கு நிறைய தெரியும். தெனாலி படத்தில் ஊட்டி குளிரில் தண்ணியில் குதிக்கணும்னா குதிச்சார். இவன் தான் பயந்துட்டு இருந்தான். அவரை விட ரொம்ப வயசு கம்மி அப்போ, சரி எப்பவும் தான். ஆனால் இவன் பயந்துட்டு இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சு சீக்ரெட்டு, கமல் சார் அவங்க 2 பேருக்கும் வேற ஒரு டானிக் கொடுத்துருக்காருன்னு. அதை அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி வேற கொடுத்தாரு. சார் என்ன சார் பண்ணி இந்த குளிரில் அப்படி எப்படி சார் அவங்க அப்படின்ட்டு அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி ஏதோ இந்த மிளகெல்லாம் போட்டு காரமாக போயிட்டு வந்தேன்னா, இன்னும் எத்தனை குழந்தை வேணா குளிக்க வைங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவரோட ஹியூமர் சென்ஸுக்கு வந்து, அதாவது நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், சந்திரபாபு சார், பாலையா, எம்ஆர் ராதா, நாகேஷ் சார். அந்த வரிசையில் எப்படி இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லியோ, நாங்கள் சினிமாவில் டெல்லின்னா இவர் தான் தலை. அப்படி ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்குது, சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. அவ்வை சண்மை, அதாவது கிரியேஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நடிகருக்கு. என்னதான் நம்ம டைலாக் சொல்லி, என்னதான் நடிப்பு சொல்லி கொடுத்து அதெல்லாம் வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் ஒன்று தோணி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய தனித்தன்மையை வந்து எப்பவுமே காட்டும். அப்படி ஒரு தனித்தன்மை நிறைந்தவர் தான் டெல்லி சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒன்று சொல்லணும்னா, இந்த அவை சண்மைகளை வந்து இந்த நாசர் வந்து ஊமையாக நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது காயத்ரி மொத்தம் சொல்லுங்கண்ணா. அவர் ஊமை என்ன சொல்லுவேன்னா, அப்போ அவர் வந்து அப்படின்பாரு. அதெல்லாம் இவர் கிரியேட் பண்ணுது அந்த நேரத்தில். அதான் பிரமாதமா சொல்றாருன்னா அப்படின்னு இவரே ஊமையே நல்லா சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகி ரொம்ப இன்னும் போதும்டா விட்டா இந்த ஜபம் அந்த ஜபம் நிறைய சொல்றாரு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் கிரியேட் ஆன விஷயங்கள் நிறைய. அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணும்போது எதிரியில் வந்து மறக்கவே முடியாது. விவேக்கும் இவரும் செஞ்ச அந்த கூத்து இருக்க, அந்த டைமிங் இருக்கு, அப்பாப்பா. அதாவது பயந்த மாதிரி நடிக்கணுன்றதுக்காக அவன் அப்பப்போ அப்படின்னுவான். அவனுக்கு பயப்படுறதும் அந்த இது ஒன்று. நாங்கள் 2 பேருமே விவேக்கை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நேரத்தில் அந்த ஈவினிங்கு மட்டும் அவருக்கு கொஞ்சம் கோவம் வரும். அது ஏன்னு அவரோட க்ளோஸாக பழகினவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு டயத்துக்கு அப்புறம் க்ளோஸாக பழகினவங்களுக்கு தெரியும் ஏன் கோவம் வருதுன்னு. இப்போ இல்லை நினைக்கிறேன். இப்போல்லாம் எப்பவுமே கோவம் வருது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. அது மாதிரி அப்போ அந்த எதிரி டயத்தில் மொட்டை மாடியில் ஷூட் பண்ணும்போது இந்த டைலாக் இது அதுன்னு மாற்றிட்டே இருந்தால் ஏன்னா விவேக் வந்து அழுத்துறாரு அவர் கையை. அதெல்லாம் யாராக இருந்தால் என்ன அப்படின்னா, அந்த போல்ட்னஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதை ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அந்த போல்ட்னஸ், அதாவது மேடையில் இருக்கோம், நம்ம இத்தனை பேர் கீழே இருக்காங்க, இவெல்லாம் பெரியவங்கள்லாம் இருக்காங்க. நான் மேடையை சொல்லலை, நிறைய மேடைகளில் போல்டாக மனசுக்கு தோன்றதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர். ரொம்ப அது உண்டு அவருக்கு. அது வந்து நமக்கு டைரக்டரு இந்த படத்தில் நடிக்க கூப்பிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்காக நல்லா ஓப்பனாக சொல்லிடுவார், சொல்ல வேண்டியது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த அவரோட சாப்பிட்றது. இவ்வளோ சாப்பிட மாட்டார், இவ்வளோதான் சாப்பிட்றாரு கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் அந்த ஐட்டம் வந்து
அதாவது பசிக்கிறது ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவார். இவரோட சாப்பிட்றது தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் வீட்டிலேருந்து வரும், அந்த ப்ரொடக்ஷனில் ஏதாவது சொல்லி வச்சுருப்பாரு. அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து வர்றது அது ரொம்ப நல்லா இருக்குது. அது மறுபடியும் நான் அந்த சனிக்கிழமை வராது, அடுத்த சனிக்கிழமை அது இது எதுன்னு அந்தந்த ஐட்டத்தெல்லாம் சொல்லி ருசித்து சாப்பிடக்கூடிய ஆள் அவர். இவர் ரமேஷ் கண்ணா இருக்கான்ல, அவன் மொத்த நான் ஒரு பிளேட்டில் ஒரு 4 வரையை வச்சா பட்டாக்குன்னு அப்படியே பிரிச்சிடுவான். 4 சாம்பாரை கொட்டு, ரசத்தை கொட்டு, எல்லாத்தையும் கொட்டு பேசி சாப்பிடுவான். அது நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இவர் சாப்பிடும்போது அந்த ருசி சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது ஒரு அழகு. இது மாதிரி நிறைய டெல்லி கணேஷ் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ இருக்குது. அப்புறம் நடிப்பில் எந்தெந்த இடத்துல என்ன எப்படியெல்லாம் மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் அவருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கதாநாயகின்னு விஜய் டிவியில் ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, ஹீரோயின்ஸு செலெக்ஷன் நானும் ராதிகாவும் பண்ணுறோம். அதில் ஆக்சுவலாக நாங்கள் ஜட்ஜஸ். நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், குரல் வளம் எப்படி இருக்கணும், அப்புறம் என் அழுகை ஏன் வரணும், ரொம்ப நேச்சுரலாக எப்படி பண்ணணும், இப்படிலாம். ஆக்சுவலாக நானும் ராதிகாவும் ஜட்ஜஸ் தானே தவிர அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று வச்சா அது டெல்லி கணேஷ் தான். அதுதான் டெல்லி தர்பார். அந்த அளவுக்கு அவர் உள்ளுக்குள்ளே அதாவது அவர் வரும்போதே அப்படி வந்ததா எப்படி நான் பிகினிங் ஸ்டேஜிலேருந்தே அவர் அப்படி தான். அவருடைய படங்கள் நான் நிறைய படங்கள், நான் விசு சார் படங்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த முதல் படமும் பார்த்துருக்கேன். அப்போ இருந்தே அவருக்குள்ள ஒரு ரியாலிட்டி, ஒரு நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். அது நாகேஷ் சார் ரொம்ப பாராட்டுவார். டெல்லி அப்படி கொஞ்சம் போயேன், மகா மோசமானது அப்படின்வார். என்ன சார் அப்படி சொல்றீங்க? நடிப்புலையா? அதாவது எமகாதக அவன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கு, நிறைய கொடுத்துட்டுன்னா நீ தான் மாட்டிப்ப, கட் பண்ண முடியாது பின்னாடி அப்படின்லாம் சொல்லுவார். அவருக்கு எங்கே குறைஞ்சிரும்னு சொல்லி இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு, சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் இப்படி ஒரு டெல்லி தர்பார், நல்ல அருமையான பேர் டெல்லி தர்பார் அப்படின்னு. அந்த பேரில் ஒரு புத்தகம், அதை முதல்ல அவர் எனக்கு அனுப்புகிறேன்னாரு. நான் கொஞ்சம் பிஸியாக அந்த ஷூட்டிங் ரீட்டிங்கில் இருக்கனால நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த ஸ்டேஜில் வாங்கிக்கிறேன், உங்களை பற்றி நான் படித்தா தெரிஞ்சுக்கணும் இனிமே, அதனால் முதல்ல எனக்கு தெரியும், அதனால் நான் நேராக வந்துடுறேன் சார் நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். ஸோ என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி. இன்னும் பல படங்கள் நடித்து நம்மளை எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அது ஆயுளோட, நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்ன்ற மனசார இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். KS ரவிக்குமார் என்றாலே கலகலப்பாக சுவையாக பேசக்கூடியவர். மீண்டும் ஒருவரை நம்முடைய கரவலங்கமாக அதுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.